ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 12th முடிச்சவரா? அல்லது காலேஜ் டிகிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்களா? என்ன மாதிரி ஸ்கில் செட் இருந்தால் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வாங்க போகலாம். டுவர்ட்ஸ் 2030 என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வேர்ல்டில் ரைஸ் ஆக போகுது, என்னென்ன மாதிரி ஸ்கில் செட் நம்மளுக்கு இருந்தால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பை 2030 வரவுள்ள டாப் 5 எமர்ஜிங் ஃபீல்டை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, மிஷின் லேர்னிங்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஃபீல்டு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டோட இந்த ஃபீல்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வகையான மிஷின்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த மிஷின்ஸ் என்ன மாதிரி வேலை பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹியூமன்ஸ் என்ன வேலையை செய்வானோ அந்த வேலையை அந்த மிஷின்ஸ் செய்யும். ஸோ அந்த கேப்பபிலிட்டி கொண்ட மிஷின்ஸை உருவாக்குறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மேபி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். லைக் நீங்கள் ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அது ரிலேட்டடான வீடியோஸை உங்களுக்கு அந்த ஏஐ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை உங்களுடைய நெக்ஸ்ட் சஜஷன்ஸ் வீடியோவாவோ அது காட்டும். ஸோ இதுதான் ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேலை. நெக்ஸ்ட் இருக்கிறது தான் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன மாதிரி இன்புட் டேட்டாவை கொடுத்தா என்ன மாதிரி அவுட்புட் ஆக்டிவிட்டி அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் வச்சுருப்பீங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது நீங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் மூஞ்சிக்கு நேரம் கொண்டு வரும்போது கரெக்டாக ஃபோன் வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. அதுவே வேற யாராவது ஒருத்தர் உங்களோட ஃபோனை எடுத்து ஃபேஸ் அன்லாக் பண்ணாங்க அப்படின்னா, அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது ஃபேஸ் அன்லாக் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியரோட வேலை. அதாவது நம்ம ஃபேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை எடுத்துட்டு அந்த ஃபோன் ப்ராசஸ் பண்ணி இது வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனோட ஃபோன் தானா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதோட அவுட்புட்டான ஃபோனை ஓப்பன் பண்ணுறதோ ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி வேலையை பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங்கோட வேலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இது என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸை டார்கெட் பண்ணும். லைக் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏஐ அண்ட் எம்எல்னால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லேக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, லைக் திஸ் ஏஐ அண்ட் எம்எல் லைக் எல்லா இண்டஸ்ட்ரீஸையுமே வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். லைக் ஃப்ரம் ஹெல்த் கேர் டு ஃபினான்ஸ் டு மேனுஃபேக்சரிங் செக்டார் டு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ், எல்லா செக்டார்லையுமே இந்த ஏஐ அண்ட் எம்எல்ஓடைய இம்ப்ளிமெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்குண்டான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸ்கோப் அதிகமாக இருக்கிறனால. ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஹெல்த் கேர்லேயோ ஃபினான்ஸ்லேயோ ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியிலோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்த மாதிரி ஸ்கில் செட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இந்த மிஷின் லேர்னிங்னால உங்களுக்கு ஜாப் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரெண்டுமே இன்டர் கனெக்டட் டெக்னாலஜிஸ் தான். ஏன் அப்படின்னா, ரினியூவபிள் எனர்ஜி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதே நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜியை எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு டெக்னாலஜி தான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ நம்மளுக்கு நிறைய ரினியூவபிள் எனர்ஜிஸ் இருக்குது. லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், ஜியோ தெர்மல் எனர்ஜி, பயோமாஸ், இது மாதிரி பல எனர்ஜிஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் பெட்ரோல் அண்ட் டீசல். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய ஊர்லேயே நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி என்ன மாதிரி எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய
டிமாண்ட்ஸை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியான ரிசர்ச் தான் இந்த ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் இப்போ நீங்கள் எவால்வ் ஆகிறத பார்த்துருக்கலாம். லைக் சோலார் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் கூட ஒவ்வொரு வீட்லேயும் சோலார் பேனல் வந்து கொண்டு வரதுக்கு அதிகமாக வந்து என்கரேஜ் பண்ணுறதா இருந்தாலும், இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே இனிஷியேட் எடுக்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை சஸ்டெயின்டாக அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்குண்டான அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதும் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான டிமாண்ட்ஸ் லைக் எப்படி வந்து அந்த எனர்ஜிஸ் வந்து எக்கானமிக்கலாக, ஒரு சோஷியலாக, ஒரு என்விரான்மெண்டலாக இந்த சொசைட்டிக்கு இம்பேக்ட் பண்ண போகுது, அது ரிலேட்டடாக என்ன மாதிரி டெக்னாலஜி வரப்போகுது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண போகிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி கேப்பபிளாக நீங்கள் இருக்க போகிறீங்க, அந்த விஷயத்த ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த மாதிரி கோர்சஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி அது ரிலேட்டடாக போங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்பர் 3, பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ். ஸோ பயோடெக்னாலஜியில் என்ன மாதிரி ஸ்கோப் நம்மளுக்கு டெவலப் ஆக போகுது அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம சாப்பிட்ற மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் இல்லாமல் ஒரு வைடு ஜெனட்டிக்ஸ் கொண்ட பர்சன்ஸுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் தான் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் ஃபேக்டர் கொண்ட ஒரு பர்சனுக்கு எந்த மாதிரி மெடிசன் கொடுத்தா அவருக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் அவருடைய டிசீஸ் ஆர் அவருடைய ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி உண்டான டெக்னாலஜி தான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ இந்த பயோடெக்னாலஜி மெடிசன்ஸ் ஆர் பர்சனலைஸ் மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர்லேயும் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். லைக் ஃபார் பெட்டர் ஈல்டுக்கு என்ன மாதிரி நம்ம ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், ஒரு என்ன மாதிரி பயோடெக்னாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லைக் ஃபார் பெஸ்ட் அண்ட் டிசீசஸுக்கு வந்து என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு க்ராப்புக்கு ஒரு ஃபுட் மெட்டீரியலுக்கு என்னென்ன நியூட்ரிஷன் கண்டென்ட் இப்போ கரண்ட்டாக இருக்கோ அந்த நியூட்ரிஷன் கண்டென்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ அதனால ஃப்யூச்சர் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கும் எப்படி ஹெல்த் ரிலேட்டடாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி உண்டான ரிசர்ச்சை அந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது தான் இந்த பயோடெக்னாலஜி இன்ஜினியர்ஸோட வேலையாக இருக்கும். நம்பர் 4, சைபர் செக்யூரிட்டி. உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ எல்லாமே லைக் டிஜிட்டலைசேஷனாக மாறிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் டிஜிட்டலைசேஷனுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் ட்ரேடிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தான் ரொம்ப ஒரு க்ரோத் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஸோ லைக் த்ரெட் டிடெக்ஷனாக இருந்தாலும் சரி, எத்திக்கல் ஹேக்கிங், டேட்டா ப்ரொடக்ஷன், ப்ரைவசி, இது போல் எல்லா விதமான டிஜிட்டல் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான வேலை தான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலேயே. லைக் ஐஐடிஸ், என்ஐடிஸ், அப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பாம்பே, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், அப்புறம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் அமிட்டி யூனிவர்சிட்டிஸ், மணிப்பால் யூனிவர்சிட்டி, சிம்பியாசிஸ் பூனே, இது போல் நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸை ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேக்கிங் கோர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி நம்பர் 5, குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் என்ன? லைக் நார்மலாக நம்மளுக்கு தெரியும், ஒரு கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் 2 தான், ஒன்று 0 ஆர் 1. ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடியது கியூபிட்ஸ். கியூபிட்ஸ்னால் என்ன அப்படின்னா, தே வில் அலோவ் த கம்ப்யூட்டர் டு ப்ராசஸ் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் பேரலல். அதனால என்ன ஆகும்னா, மல்டிபிள் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு இருக்கும். இட் இஸ் லைக் ஜஸ்ட் அ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜி இனிஷியல் லெவலில் தான் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான கோர்சஸ் வந்து நான் பெருசாக எந்த யூனிவர்சிட்டிஸும், இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் எஸ்பெஷலி நான் என்னால் பார்க்க முடியல. பட் டெஃபினெட்லி இதோட ஸ்கோப் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இது போல் வேறு எந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா
லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.